இப்போ அட்வர்டைசிங் ரிசர்ச் அப்படிங்கிறது ஜென்ரலாக பார்த்தோம்னாக்கா ஒரு நல்ல விளம்பரத்துறையில் இருக்கக்கூடிய விளம்பர நிறுவனங்களுக்கும் சரி, விளம்பரம் சார்ந்து படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, ஒரு நல்ல விளம்பரத்தை எப்படி பண்ணலாம், எஃபெக்டிவாக எப்படி அந்த விளம்பரத்தை ரீச் பண்ணலாம். விளம்பர நிறுவனங்களுக்கும் இது வந்து பயன்படும். விளம்பர அதாவது பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, கம்பெனி மேனுஃபேக்சரிங், அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்க ஏஜென்சி கிட்ட கொடுத்து தான் அதை பண்ணுறாங்க. ஏன் இதுக்கு செலவு பண்ணலாமா, இப்போ இந்த டைமில் பண்ணலாமா, இந்த சீசனில் விளம்பரம் பண்ணலாமா, ஏஜென்சி கைட் பண்ணுவாங்க. இருந்தாலும் கஸ்டமர் அதாவது அந்த கிளையண்ட்டும் வந்து நம்ம எப்போ இதை செய்யலாம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம இது அதாவது அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்து ரிசர்ச் வந்து பயன்படுது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்னுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அட்வர்டைசிங் ரிசர்ச்னா என்னன்னு பார்க்கலாம். Advertising research is a systematic process of marketing research conducted to improve the efficiency of advertising. Efficiency of advertising என்ன? Advertising எப்படி எஃபிஷியண்டா பண்றது? எஃபிஷியண்டா பண்றதுக்கு என்ன ஸ்டடி நம்ம பண்ணணும், அதுதான் இங்க நம்ம பார்க்கலாம். என்னெல்லாம் பண்ணா, எப்படி பிளான் பண்ணா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நல்லா பண்ணலாம், அதுக்கு ரிசர்ச் எப்படி யூஸ் ஆகும். So advertising research is a detailed study conducted to know how customers respond to a particular ad or advertising campaign. To a particular ad or advertising campaign. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு ஸ்டடி இது. அதே மாதிரி அந்த கேம்பெயினை நம்ம ஃபுல்லாக வந்து இன்னும் ஃப்ளோட் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு ஸ்டடி பண்ணணும். பண்ணிட்டு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இந்த கேம்பெயினை விடலாமா வேணாமா. இந்த கேம்பெயினுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ப்ராடக்ட்டுக்கு நிறைய நீங்கள் வந்து டிவி கமர்ஷியல் பண்ணுவீங்க, பிரிண்ட் ஆட் பண்ணுவீங்க, அவுட்டோர் அட்வர்டைசிங் பண்ணுவீங்க, வேறு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் ஒர்க்கு. அப்போ அது பெரிய பட்ஜெட்டு. ஏன் அதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு நம்மளுடைய மார்க்கெட் ரிசர்ச்சை பேஸ் பண்ணி அதை பண்ணோம்னா கண்டிப்பாக தப்பு வராது. இப்போ அடுத்தது, why do consumers prefer some brands over the others? ஒரு பிராண்டை ஏன் கன்சியூமர் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும். ஏன் அவங்க லைக் பண்ணணும். இப்போ பெப்சி இருக்கு, பெப்சி ஏன் லைக் பண்றாங்க, இந்த கோக் ஏன் லைக் பண்றாங்க, என்ன ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், ஏன் மக்கள் இதை விரும்புறாங்க. இப்போ நேச்சர் பவர் சோப்பு இருக்கு, அந்த சோப்பை வந்து எந்த ஃப்ளேவர் மக்கள் விரும்புறாங்க, அது கலர் இருக்கு, ரெட் கலர் இருக்கு, ப்ளூ இருக்கு. சிலர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ளேவராக தான் லைக் பண்ணுறாங்க, அது ஏன் லைக் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். வாட் மேக்ஸ் தம் டு சூஸ், பை அண்ட் இன்வெஸ்ட் இன் சம் ப்ராடக்ட். ஒரு கன்சியூமர் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை விரும்புகிறாங்கன்னா ஏன் வந்து அதை அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சுக்கணும். அது விளம்பரத்துறையில் இருக்கவங்களும் சரி, மேனுஃபேக்சருக்கும் தெரியும், அந்த ஸ்டடி இருக்கணும். அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். So what are the things, barriers or motivation to do so? Things and barriers. Thingsனா என்னென்னலாம் செய்ய தோணுறதுக்கான பொருட்கள், பேரியர்னா தடைகள். ஒரு பொருளை வாங்க விடாம ஏன் தடை பண்ணுது அப்படின்னு தெரியணும். ஏன் விரும்புறாங்கன்னு தெரியணும், தடை பண்றாங்கன்னு தெரியும். ஸோ வாட் இஸ் தி பர்செப்ஷன் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ்? டார்கெட் ஆடியன்ஸ் உடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய புரிதல் என்ன, டார்கெட் ஆடியன்ஸ் உடைய புரிதல் என்ன, அது ரொம்ப முக்கியம். Does advertisement really change consumers' behavior? நிச்சயமா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கன்சியூமர் பிஹேவியரை மாற்றுதா? கண்டிப்பாக மாற்றும். நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக மாற்றும். இப்போ அடுத்தது, அட்வர்டைசிங் ரிசர்ச் இஸ் எ சயின்டிஃபிக் டெக்னிக் ஆஃப் டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் பிஹேவியர்ஸ். சாதாரண அனாலிசிஸ் கிடையாது, ஒரு டீப்பான அனாலிசிஸ். இட்ஸ் எ டெப்த் அனாலிசிஸ். இட் இஸ் டன் த்ரூ எ ப்ராசஸ் விச் இன்வால்வ்ஸ் சிஸ்டமேட்டிக் கேதரிங், recording and analysis of data related to the effectiveness of an advertisement. புரியுதா? இப்போ ரிசர்ச் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, நம்ம ரிசர்ச் நோக்கம் என்ன, ரிசர்ச் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, பாயிண்டா பார்ப்போம். ரிசர்ச் ஹெல்ப்ஸ் us to plan good marketing strategies. நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வந்து பிளான் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரிசர்ச் ஹெல்ப்ஸ் us to predict the attitude of the people. ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள்னா என்ன,
மக்களுடைய போக்கு. It helps us to understand the geographical area of the people living. Before launching a new product, it is very important to study the attitude and buying behavior and the design planning of the advertisement. கண்டிப்பா இந்த மூணும் நமக்கு வேணும். ஆட்டிடியூட் தெரியணும், பையிங் பிஹேவியர் என்னன்னு தெரியணும், டிசைன் பிளானிங் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட். இது மூணையும் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி மூணையும் கண்டிப்பா பண்ணணும். சரியா? Research also records and analyzes people's action or reaction regarding a particular product. மக்களுடைய ரியாக்ஷனையும் அனலைஸ் பண்ணும். என்ன ரியாக்ட் பண்றாங்க, ஏதாவது கமெண்ட் கொடுக்குறாங்களா, அந்த கமெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த கமெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, குறைய சொன்னாலும் சரி, அந்த கமெண்ட் எடுத்துக்கணும். அந்த கமெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். ஸோ ரிசர்ச்சுடைய முக்கியமான நோக்கங்கள். சரியா? Based on the in-depth research, it is very simple to design and develop a creative advertisement effectively to influence the consumers. So in-depth research வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு டிசைனை சிம்பிளா டெவலப் பண்ணலாம், ஒரு கிரியேட்டிவை நல்லா டெவலப் பண்ணலாம், கன்சியூமர்ஸை எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் லே அவுட் ரொம்ப நல்லா பண்ணலாம். ரிசர்ச் வந்து அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு என்னெல்லாம் வேணும், ரிசர்ச் எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, we need skilled person. அந்த ஸ்கில்டு பர்சன்றது ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவ் டைரக்டராக இருக்கலாம், ஒரு நல்ல விஷுவலைசராக இருக்கலாம், கிராஃபிக் டிசைனராக இருக்கலாம். ஸ்கில்டு பர்சன் நமக்கு கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது, கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வேணும். இன்னைக்கு டிஜிட்டலாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு சூழல் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும். அப்புறம் ரிலவெண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம போட போகிறோம், அது சம்மந்தப்பட்ட பப்ளிஷ் எதுலலாம் ஆகுமோ அது சம்மந்தப்பட்ட நியூஸ் பேப்பர் மேகசின்லாம் நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்புறம் ஃபீல்டு ரிசர்ச், இன்டர்வியூங் பீப்புள் இன் த மார்க்கெட் ஆர் இந்த ரெசிடென்ஸ். வீட்டில் போய் நேரடியாக மக்களை கேள்வியும் கேட்கலாம், மார்க்கெட்டில் கடையில் வாங்கிட்டு இருக்கும் போதும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். வைங்க அந்த டைமில் ஸ்டடி பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். டைரக்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, வீட்டில் போயிட்டு ஒவ்வொரு டோர் டு டோர் மார்க்கெட்டிங்கும் நம்ம பண்ணலாம். இப்போ அதுக்கப்புறம் என்ன வேணும்னா மீடியா ரிசர்ச், எந்த மீடியாவில் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மீடியா ரிசர்ச்ன்றப்போ இட் இஸ் வெரி எசென்ஷியல் டு ஸ்டடி விச் மீடியா இஸ் சூட்டபிள் and relevant for the advertisement to be planned. Okay? It helps to reach the potential customers in a short period of time and at lower cost. Knowledge of marketing trends help advertisers to know what products people are buying and what are the specific features of the products which compels people to buy. So knowledge of marketing trend. Marketing trend என்ன? இன்னைக்கு என்ன மார்க்கெட், இன்னைக்கு மார்க்கெட் இருக்கா, எந்த பிராண்டுக்கு மார்க்கெட் இருக்கு, எந்த ஃப்ளேவருக்கு மார்க்கெட் இருக்கு, ஏன் வாங்குறாங்க, அது நாலேஜ் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் ரிசர்ச் நமக்கு தருது. ரிசர்ச் பண்ணோன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். வித் திஸ் இன்ஃபர்மேஷன் மேனுஃபேக்சரர்ஸ் கேன் மாடிஃபை their ப்ராடக்ட் அக்கார்டிங் டு த ட்ரெண்ட் ஆன் காம்படிட்டிவ் ப்ரைஸ். ஸோ மேனுஃபேக்சரர்ஸுக்கு இது ஒரு ரிசர்ச் வந்து மேனுஃபேக்சரர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஏஜென்சிக்காரனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா அந்த மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரிசர்ச் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ டார்கெட் ஆடியன்ஸ் ஏன் முக்கியம்னு சொல்றேன் நான். டார்கெட் ஆடியன்ஸ் தான் வந்து நம்மளுடைய நோக்கமா இருக்கும். நம்ம ஆய்வு பண்ணா கூட டார்கெட் ஆடியன்ஸ் தான் நீங்க ஆய்வு பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க எல்லாரையும் போய் ஆய்வு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா யாருக்காக அந்த ப்ராடக்ட், அப்போ டார்கெட் ஆடியன்ஸ் தான். So for any advertising research, it is very important to identify target audience and geographic location. அது என்னது geographic location தான்? அந்த டார்கெட் ஆடியன்ஸ் எந்த லொகேஷன்ல இருக்காங்க, எந்த லொகேஷன்ல இருக்க மக்கள் அந்த வாங்குறாங்க. அது முக்கியம். எல்லா பொருளும் எல்லா இடத்துல இருக்கவங்களும் வாங்க மாட்டாங்க. ஸோ ஜெக்ராபிக்கல் லொகேஷன் நம்ம ரிசர்ச் வந்து ஜெக்ராபிக்க அந்த எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அதை அந்த ஆய்வு நமக்கு பயன்படும். ரிசர்ச் வந்து எப்படி பண்ணுவாங்கனாக்கா ஃபுல்லாக நம்ம பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி தான் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நமக்கு பயன்படும். ஸோ ஆல்வேஸ் இன் தி ஸ்டடி ஆஃப் த மார்க்கெட் வி நீட் டு கான்சென்ட்ரேட் தி டார்கெட் ஆடியன்ஸ் பிகாஸ் தே ஆர் தி பொட்டன்ஷியல் கன்சியூமர்ஸ் ஆஃப் தி மார்க்கெட். ஓகே, இப்போ இந்த என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நமக்கு இந்த ரிசர்ச் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ன்றத பாயிண்டாக பார்க்கலாம். ஒரு பாயிண்ட், when all the information and relevant data are collected, நீங்க ரிசர்ச் பண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க. So it is very simple to plan a good creative advertisement design and also to plan an effective business strategy.
பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜினா என்ன? அதாவது நமக்கு கிடைச்ச டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணணும். அதான் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. நமக்கு நிறைய டேட்டா கிடைக்குது, ரிசர்ச் மூலிமா டேட்டா கிடைக்குது. அதை வச்சு ஒரு நல்ல லே அவுட் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் நல்ல கிரியேட்டிவ் லே அவுட் பண்ணலாம். ஸோ லே அவுட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னன்னா, ஆடை எப்போ ரிலீஸ் பண்ணலாம், அதான் ஸ்ட்ராட்டஜி. எந்த சீசனில் பண்ணணும், இது எந்த சீசனுக்கான ப்ராடக்ட், இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. எந்த சேனலில் பண்ணலாம், இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. தினத்தந்தியில் பண்ணலாமா, இல்லை இந்துவில் பண்ணலாமா, இல்லை விஜய் டிவியில் பண்ணலாமா, இல்லை கேடிவியில் பண்ணலாமா, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. எந்த டைமில் பண்ணலாம், ப்ரைம் டைம் இருக்கா? நீங்கள் பகலில் 12 மணிக்கு போட்டிங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ 8 மணி நியூஸ் முன்னாடி போடலாமா, இல்லை சீரியலுக்கு முன்னாடி போடலாமா? நீங்கள் பார்த்துப்பீங்க, சீரியலுக்கு முன்னாடி சீரியலுக்கு முன்னாடி சில ஆடு வரும், சீரியல்லையும் ஆடு வரும். அது காரணம் என்ன? அந்த சீரியலுடைய ரேட்டிங் அதிகமாக. கரெக்டா? இதான் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவர் ரிசர்ச் சஜஸ்ட் வாட் இஸ் த ரைட் டைம் டு லான்ச் த ப்ராடக்ட். It also gives us an idea which geographical area is suitable for the launch of the product. It is always beneficial to know your competitors' reputation and credit in the market. It helps to develop faultless strategy. Competitors' reputation. உங்களுக்கு போட்டி யாரு, அவங்களே நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணணும். ரிசர்ச் ஹெல்ப்ஸ் us to understand the potential problems. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷனா இருக்கு ரிசர்ச். இட் ஹெல்ப்ஸ் டு அனலைஸ் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட். லைக்வைஸ் யூ கேன் மானிட்டர் யுவர் ப்ராக்ரஸ். இப்போ மார்க்கெட் ரிசர்ச் பற்றி ஒரு ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ நான் வந்து பொதுவாக ரிசர்ச் பற்றி சொன்னேன். இப்போ மார்க்கெட்டை பற்றி என்ன, மார்க்கெட்னா என்னங்கிறதையும் அது சார்ந்த விஷயங்களையும் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் ரிசர்ச் ஃபார் அட்வர்டைசிங் ஹெல்ப்ஸ் பிராண்ட்ஸ் இன் மெனி டிஃபரெண்ட் வேஸ். As established in initial planning and insights, market research advertising helps you better understand your business audience. ஸோ மார்க்கெட் ரிசர்ச் பாருங்க என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும் மார்க்கெட் ரிசர்ச். அதுக்கப்புறம் இன்சைட்னா அதாவது ஒரு ஆழமான பார்வை. இன்சைட்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு விஷயம் சார்ந்த உள்நோக்கம், ஒரு விஷயம் சார்ந்த முழுமையான அறிவு, அதான் இன்சைட். எதிர்காலத்தை கணிக்கிறோம், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்த கணிக்கிறது தான் இன்சைட்டுங்கிறது. மறைமுகமா இருக்கக்கூடிய சில கருத்துகள் அது வெளியே வரும், ரிசர்ச் மூலியமா அது வெளியே வரும். ஸோ அப்புறம் காம்படிஷன், இந்த மார்க்கெட் ரிசர்ச் என்ன பண்ணுதுன்னா, காம்படிட்டர்ஸை ஸ்டடி பண்ணலாம், மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம், கஸ்டமர்ஸ் அனலைஸ் பண்ணலாம். இதெல்லாம் மார்க்கெட் ரிசர்ச். ஓகேயா? இப்போ அடுத்தது, இப்போ இந்த மார்க்கெட் ரிசர்ச்சும் அட்வர்டைசிங்கும் எப்படி தொடர்புடையதா இருக்கு. மார்க்கெட் ரிசர்ச் கேன் ஹெல்ப் அட்வர்டைசர்ஸ் கேதர் ஸ்ட்ராட்டஜிக் இன்சைட்ஸ் ஃபார் அன் அட்வர்டைசிங் கேம்பெயின். ஒரு கேம்பெயின் பண்ணாததுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்சைட் நமக்கு மார்க்கெட் ரிசர்ச் நமக்கு ஏற்படுத்தி தருது. ஸோ அட்வர்டைசர்ஸ் யூஸ் மார்க்கெட் ரிசர்ச் டு லேர்ன் மோர் அபவுட் எ டார்கெட் மார்க்கெட் as well as valuable competitive insights. To study the target market thoroughly, we need a mix of qualitative and quantitative data. இங்க ஏற்கனவே நான் குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டேட்டிவ் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மார்க்கெட் ரிசர்ச் என்ன செய்யுதுன்னா, ஒரு குவாலிட்டேட்டிவும் குவான்டிடேட்டிவ் டேட்டாவையும் நமக்கு தருது. குவாலிட்டேட்டிவ் டேட்டானா மக்களுடைய கருத்து, குவான்டிடேட்டிவ் டேட்டானா எண்ணிக்கையின் அடிப்படையிலான ரிசல்ட். இது ரெண்டுத்தையும் நமக்கு மார்க்கெட் ரிசர்ச் தருது. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? To gather qualitative data, marketing specialists use focus group and interviews with members of the target audience to get feedback on their marketing campaign. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஃபோக்கஸ் குரூப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த குவாலிட்டி டேட்டா வேணும்னா மார்க்கெட்டிங்கில் இருக்க ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸ்பர்ட்ஸ் உட்கார வச்சு அவங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 7-8 பேர் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் குரூப். ஸோ குவாலிட்டி டேட்டா எப்படி கிடைக்கும்னா, ஃபோக்கஸ் குரூப் மூலியமாக கிடைக்கும், அப்புறம் இன்டர்வியூ மூலியமாக கிடைக்கும். இது ரெண்டும் உங்களுக்கு குவாலிட்டி டேட்டா, அதாவது கருத்து கணிப்பு. புரியுதா? சரி, இப்போ குவான்டிடேட்டிவ் டேட்டா என்ன பண்ணுறோம்னா, சர்வே பண்ணுறோம், கொஸ்டினர் சர்வே பண்ணுறோம். அது நீங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய கருத்தை ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக போடணும். அதான் குவான்டிட்டி டேட்டா. ஸோ சர்வேஸ் அண்ட் அதர் குவான்டிட்டி டேட்டா கேன் ப்ரூவ் additional crucial information about a market that advertisers apply to their qualitative research. So இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்க்க போறோம். அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜி, எப்படி ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்றது, இது என்னன்னு பார்க்க போறாங்க.
ஸோ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், முக்கியமாக என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராடக்ட், நோ வாட் யூ ஆர் செல்லிங், வாட் இட் டஸ், வாட் செட்ஸ் இட் அபார்ட் ஃப்ரம் அதர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். திஸ் வில் ஹெல்ப் யூ லேட்டர் ஸோ யூ கேன் பெஸ்ட் டிசைட் ஹவு டு மார்க்கெட் தட் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து மேனுஃபேக்சரர் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். ஒரு மேனுஃபேக்சரர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ராடக்டை நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இன்னைக்கு விலை போகுமா, அதை யார் வாங்குறாங்க, நம்ம என்ன விற்கிறோம், யாருக்காக விற்கிறோம், ரொம்ப முக்கியம். இதான் இதை வச்சு தான் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் காசு, எக்கச்சக்கமான காசு நம்ம பண்ணுறோம். பட்ஜெட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மேனுஃபேக்சரிங் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிங்கன்னா நிறைய நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அது திட்டமிடல் இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அது நஷ்டமாயிடும். காசு வந்து நீ கடனாலே ஆகிடும், பேங்க் லோன் வாங்கிடும், கடைசியில் கட்ட முடியாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய இந்த சின்ன தொழில் பண்ணுறவங்களாம் மாட்டிட்டு இருப்பாங்க. கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்லாதவங்க இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு மூடிடுவோம். கொஞ்ச நாள் ஆரம்பிச்சு 6 மாதம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். கரெக்டா? சில ஹோட்டல் நடத்துகிறவங்க கூட நான் சொல்கிறேன், நீ கரெக்டான பிளான் பண்ணி நல்ல ஃபுட்டு நீங்கள் கரெக்டாக டேஸ்ட்டாக கொடுத்தாதான் அது வந்து அந்த இது நிலைக்கும். சில ஹோட்டல்லாம் ஆரம்பித்து மூடிட்டுருப்பான், பார்த்துருப்பீங்க நீங்கள். என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல ஃபெயிலியர், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபை யுவர் வேல்யூ டு கஸ்டமர்ஸ். Outline the value your product brings to your target audience. வேல்யூ என்ன மதிப்பீடு, நம்மளை பற்றி என்ன மதிப்பீடு நம்ம கஸ்டமர் கொடுக்கணும், நம்மளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம். அது ரெண்டுமே வந்து ப்ராடக்ட், அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட் பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம நிறுவனம் பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது ரெண்டுமே அவசியம். So highlight your target market's motivation for choosing to buy or not buy or not buy your product, what drives decision making and how they interact with your products. நம்முடைய ப்ராடக்டோட அவங்க என்ன தொடர்பு வச்சிருக்காங்க. கரெக்டா? Know your brand positioning. You should have defined brand positioning prior to launching advertising campaigns. Brand positioning என்ன, நம்ம பிராண்ட் எங்க இருக்கு, நீங்க மார்க்கெட்ல எந்த லெவல்ல இருக்கு, ஏன் திரும்ப நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம், அந்த பிராண்டை மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா 10 பிராண்ட்ல ஒரு பிராண்டா இருக்கும் நம்ம பிராண்ட். கரெக்டா? அப்போ நம்ம பிராண்ட் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, எவ்வளவு பேர் நம்ம பிராண்டை லைக் பண்றாங்க, அது நமக்கு தெரியும். ஸோ அதனாலதான் எஸ்டாப்ளிஷ் ஆன பெரிய கம்பெனி கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா அவனை பீட் பண்றதுக்கு இன்னொருத்தான் வருவான். கரெக்டா? இன்னைக்கு ஹார்லிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கான்னா என்ன காரணம்? ஹார்லிக்ஸுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கா. அந்த காம்படிட்டர்ஸ் வந்து நாம எந்த ஸ்டாண்ட் இருக்கோம், ஹார்லிக்ஸ் எந்த ஸ்டாண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது ஹார்லிக்ஸ் தெரியும், இல்லைன்னா கஷ்டம். If their brand is not clearly defined, this should be a top priority. So brand implementation, brand உடைய வேல்யூவை கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கரெக்டா? ஸ்டடி யுவர் காம்படிஷன், முக்கியமான பாயிண்ட். All companies thoroughly analyze their competition's actions and strategies to determine how to beat them. Look at your competition's advertising efforts to determine what you should do as well. So strategy-ங்கிறது ரொம்ப அவசியமானது. Outline cultural and social factors. என்னது cultural and social factors? நம்ம சமூகம் சார்ந்த, நம்ம கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள். நம்ம ப்ராடக்ட் இந்த கல்ச்சரோட ரிலேட் ஆகுதா, அது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து வேற ஏதாவது சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ராடக்ட் நீங்க லான்ச் பண்ணீங்கனாலும் நம்ம மக்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம மக்கள் லைக் பண்ணுவாங்களா, இதை நம்ம மக்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். ஸ்டடி த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் மார்க்கெட்ஸ் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் என்வரன்மெண்ட். அதாவது சமூக சிந்தனையும் அதில் வேணும். சமூக கலாச்சார பண்பாட்டு ரீதியான விஷயங்களும் விளம்பரத்தில் கண்டிப்பாக அவசியம். டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ டிட்டர்மைன் how best to account for these factors. Different cultures have different priorities. இது என்னது? டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ரியாரிட்டிஸ். மக்கள்ல பல்வேறு கலாச்சார விதமான மக்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எதை லைக் பண்றாங்க? எல்லாருக்கும், எல்லா கல்ச்சருக்கும் இது நம்ம ப்ராடக்ட் செட் ஆகுமா? கண்டிப்பா பார்க்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். செட் எ கோல். யூ ஷுட் நோ வாட் த டிசைர்ட் அவுட்கம் ஆஃப் யுவர் அட்வர்டைசிங் கேம்பெயின். யுவர் கோல் மைட் பி மோர் சேல்ஸ், இன்க்ரீஸ்ட் பிராண்ட் அவேர்னஸ் ஆர் மோர் வெப்சைட் விசிட்ஸ். ஸோ நம்மளுடைய கோல் வந்து, கோல்னா இலக்கு. செட் எ கோல், ஒரு கோல் இருக்கு.
After the marketing research, it helps us to plan the advertising strategies. இப்போ நம்ம ஒட்டுமொத்தமா ஒரு சம்மரி சொல்றேன். After the marketing research, it helps us to plan the advertising strategies. These in turn brainstorm us to plan the campaign ideas. இப்போ நமக்கு டேட்டா கிடைச்சிச்சு, அப்புறம் ஒரு பிளான் பண்றோம். பிளான் பண்ண உடனே நம்ம என்ன பண்றோம்னா கேம்பெயினை எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். ஒரு பிளான் வந்த உடனே கேம்பெயின் எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். Through this, we are focused to identify potential target audience. By reaching the target audience in the right path, the business gets development. In this way, we can achieve our goals effectively. முக்கியமா இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச் டேட்டா நமக்கு கிடைக்குது. அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா சில பிளான் திட்டமிடணும். இந்த டேட்டா பேஸ் பண்ணி திட்டமிடணும். திட்டமிட்டு என்ன பண்றோம்னா கேம்பெயினை எப்படி பண்ணலாம்னு யோசிக்கணும். நம்ம கிடைச்ச நம்ம பண்ண ஐடியா வச்சு கேம்பெயின் எப்படி பண்ணலாம். இந்த கேம்பெயின் எதை நோக்கி போறோம்னா டார்கெட் ஆடியன்ஸ் நோக்கி போறோம். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் நோக்கி போகும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கணும். சரியா? இதுதான் வந்து ஒரு சம்மரி. ஓகே, இப்போ இதை சில டெஸ்ட்லாம் வந்து எப்படி பண்ணலாம். இப்போ நான் சொன்ன ஆரம்பத்தில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஆடை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அதை பற்றி சொல்கிறேன் நான். This stage is where marketing teams test the strategies with a real audience. அதாவது பப்ளிகேஷன் ஆகாதுக்கு முன்னாடி, கேம்பெயினை ஃப்ளோட் பண்ணாதுக்கு முன்னாடி ரியல் ஆடியன்ஸோட ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். Marketers can test their ad to gauge an audience response while the ad is still at the draft stage. ad வந்து முழுமையாக ஃபினிஷ் பண்ணல, டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரிலீஸ் பண்ணல. ஆனால் அதுக்கு முன்னாடி அதை காமிச்சு டெஸ்ட் பண்ணணும். பிஃபோர் த கேம்பெயின் இஸ் லான்ச், கேம்பெயின் லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட். ஸோ தேர் இஸ் ஸ்டில் டைம் டு எடிட் அண்ட் ரிவைஸ். புரியுதா? அந்த டெஸ்ட் வந்து எதுக்கு பண்ணுறோம்னா எடிட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் ஸ்லோகனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ணலாம், இமேஜில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ணலாம். நம்ம பண்ண போகிற கேம்பெயினில் ஏதாவது பிளானிங்கில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஸோ த கோல் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் ஆட் பிஃபோர் இட் லான்ச்சஸ் இஸ் டு என்ஷூர் that your ad, creative messaging and overall tone align with the desired outcome of the campaign. நம்ம பண்ண போறோட கேம்பெயினுடைய முழுமையான விஷயம் சரியா பண்ணலாமா வேணாமான்னு, பண்றோமா இல்லையா, சரியா பண்றோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். By testing at the drafting stage, marketers have the room to return to the idea board and try again without wasting media spend on an ad that needs to be reworked. அதாவது இந்த ஐடியா போர்டுங்கிறது நம்மளுடைய கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஐடியா போர்டுங்கிறது நம்ம கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட். டெஸ்ட் பண்ணிட்டு நான் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நம்ம கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். மார்க்கெட்டர்ஸ் கேன் ஆல்சோ மெஷர் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தர் ஆட்ஸ் ஆஃப்டர் லான்ச்சிங் த கேம்பெயின். இப்போ இது என்ன சொல்றேன்னா, லான்ச் பண்ண பிறகு கிடைக்கிற ரிசல்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், கேம்பெயினும் பண்ணிட்டோம், அப்பவும் நம்ம ஸ்டடி பண்ணணும். So marketers can also measure the effectiveness of their ads after launching the campaign. In addition to measuring an audience response to ad creative and messaging, you can also determine which ad placements are working best for your campaign. This is also a good way to see how well the audience can recall your brand from the ad. So campaign முடிச்ச பிறகு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி. இந்த கேம்பெயின் எல்லாம் வெளியில வந்துச்சு, கேம்பெயின் முடிஞ்ச பிறகு ஒப்பீனியன் கேட்கலாம், அப்பவும் நமக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த கேம்பெயின் பண்றதுக்கு அடுத்த கேம்பெயின் எப்போ பண்ணலாம், இப்போ பண்ணலாமா இல்லை தள்ளி பண்ணலாமா இல்லை பண்ணாமே வேண்டாமா அப்படின்ற ஐடியாலாம் வரும். ஒரு கேம்பெயின் முடிச்ச பிறகு நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா சில பிளானை பண்ணலாம். ஸோ இந்த ஏபி டெஸ்ட் டு ஐடென்டிஃபை தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட். இந்த ஏபி டெஸ்ட் என்னன்னா, ரெண்டு ஆட், ஏங்கிறது ஒரு ஆட், பிங்கிறது ஒரு ஆட், அதனால தான் ஏபி டெஸ்ட்னு சொல்கிறேன். ஏபி டெஸ்டிங் இஸ் வேர் எ மார்க்கெட்டிங் டீம் வில் டெஸ்ட் 2 different versions of an utmost identical ad. ஒரே ஆடுடைய 2 வருஷம், அதான் ஏபி டெஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். A car company might be trying to evaluate which color car they should use in their campaign to have the maximum impact. So they run A/B testing of the same ad where the car is red in one and the blue in another. ஒரு கேம்பெயினே பண்ண போறோம். இந்த கேம்பெயின் பண்ணாததுக்கு முன்னாடி நான் அந்த கேம்பெயின்ல ரெட் கலர் காரை யூஸ் பண்ணலாமா, ப்ளூ கலர் கார் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்றீங்க. அதுல ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு அந்த ஒப்பீனியன் நல்லா கிடைக்கும், ஏதோ ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும், ரெண்டு வேணும் அப்படின்ற ஒப்பீனியன் கிடைச்சிருந்தா அதை வச்சு நீங்க கேம்பெயின் பண்ணீங்கன்னா கேம்பெயின் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதர் தென் தி கலர், ஆல் ஃபர்தர் டீடைல்ஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீட் டு பி எக்ஸாக்ட்லி த சேம். ஸோ இந்த கலரை தவிர இங்க இந்த ஆட்ல எதையுமே நம்ம மாத்தல, எல்லாம் ஒரே மாதிரி பண்ணி வச்சுக்கோம். கலர் மட்டும் எந்த கலர் லைக் பண்ணலாம்னு கண்டுபிடிக்கணும்.
எந்த கலர் லைக் பண்ணலாம்னு கண்டுபிடிக்கணும். அந்த எந்த கலருக்கு வேல்யூ இருக்கோ அந்த கலரை வச்சுட்டு கேம்பெயினை முடிச்சோம்னா கண்டிப்பா எஃபெக்டிவ். இதான் ஏபி டெஸ்ட். ஓகேயா? when testing, marketers will show each ad to different members of their audience. இதான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, ஆடியன்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம காட்டுவோம். ஆனா இது 2 ஆட் பண்ணிருக்கோம்னு அந்த ஆடியன்ஸ் தெரியக்கூடாது. 2 ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியக்கூடாது. இன்னொரு ஆட் இருக்குன்னு அந்த ஆடியன்ஸ் தெரியாம நம்ம காமிக்கணும். So each member views one version of the ad and they must not be aware that there is another version. This way marketers test the effectiveness of that advertisement rather than the comparative effectiveness and compare the data later. So evaluate the success of your ad campaign. This is the final stage of advertising market research which takes place after a campaign ends. At this stage, marketing teams reflect on their efforts and see what strategies and process work to help them reach their goals. They can also evaluate how those efforts affected brand lift and brand affinity by surveying audiences who are exposed to your campaign. Brand lift na enna? Unga brand endha level la irukku? இந்த campaign பண்ணதுனால உங்க brand lift ஆயிருக்கா? கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். campaign பண்ணீங்கன்னா உங்க brand lift ஆயிருக்கா இல்ல பழைய நிலையிலே இருக்கா? brand liftனா நம்மளுடைய brand ஸ்டேட்டஸ். brand affinity-னா brand விரும்புறாங்களா இல்லையா? brand மேல ஆர்வம் இருக்கா இல்லையா? brand affinity. brand முக்கியத்துவம் இருக்கா? நம்ம brand முக்கியமா இருக்கா? நம்ம brand மேல முக்கியத்துவம் இருக்கா? So market research, இப்போ ஃபைனலா market research benefits. Market research can also help you understand where you should be advertising in order to reach your target audience and meet your goals. For example, research showed that people are twice as likely to purchase an item they saw on YouTube than other sites. அதாவது யூடியூப் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை ரிப்பீட் கூட பண்ணணும். யூடியூப் பார்த்துட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த ஒரு பொருளை 2 தடவை கூட வாங்குவோம், 3 தடவை கூட வாங்கணும். அந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த யூடியூப் பார்த்து சாப்பாடு ஹோட்டல்லாம் நம்ம போகிறோம்ல, இதெல்லாம் ஒரு விதமான அட்வர்டைஸ்மெண்ட். திரும்ப திரும்ப போகிறோம்ல. ஸோ யூடியூப் வந்து ஒரு வகையில் என்ன பண்ணுதுன்னா, ப்ராடக்ட் மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் ப்ராடக்ட் மேலே இருக்க ஒப்பீனியனும் ஏற்றும். ஸோ இஃப் யுவர் கம்பெனி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் பிராண்ட், மொபைல் ஆட்ஸ் கேன் காஸ் 46% இன்க்ரீஸ் இன் பிராண்ட் அவேர்னஸ். என்ன சொல்றாங்கன்னா, மொபைல் ஆட் வந்து 46% ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும். மொபைலை யூஸ் பண்றதுனால. யூடியூப்லாம் மொபைல தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? மொபைல். அதனால 46% வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணுது. ஜெனரலா ஒரு ஸ்டடி இது. Conducting research like this that is specific to your brand and audience can help your company target the right users and increase the impact of your advertising efforts. So நம்ம போடுற advertising effect வந்து advertising effort வந்து பலன் அளிக்கக்கூடியதா இருக்கும். Overall, advertising market research helps brands save money by preventing ineffective ad campaign, creative messaging and placement. That is why market research is most important during the initial stages of a campaign. So marketers don't have to rework their brand positioning or relaunch campaigns to accommodate for mistakes. இப்போ இந்த இடத்துல இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்றதுனால நம்ம வந்து ஒரு நல்ல கேம்பெயினை பண்ண முடியும். தவறான கேம்பெயினை பண்ணாம, தேவையில்லாம வெட்டி செலவு பண்ணாம நல்ல கேம்பெயின். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் நான் வந்து என்ன சொல்றேன்னா, பெப்சியில வந்து கெண்டால் ஜென்னார்னு ஒரு நடிகை அவங்க வந்து பெப்சி ஆட் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த ஆடு வந்ததுனால, பெப்சி ஆட் வந்ததுனால சில ஃபீட்பேக்ஸ் வந்துருக்கு. அந்த ஆடு வந்து பண்ணிட்டாங்க. அவங்க ஆடு பண்ண பிறகு சில ஃபீட்பேக்ஸ். அந்த ஆடை பாருங்க, நீங்க இதுல பாருங்க. நீங்க நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதோட நீங்க அந்த ஆடை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆடினுடைய ரியாக்ஷனுக்காக, அந்த ஆடு வந்ததுனால ஏற்பட்ட ரியாக்ஷன்னால சில கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து, அதனால அந்த ஆடை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ரிலீஸ் பண்ண ஆடை திரும்ப வாங்கிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேம்பெயின் நீங்க ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான செலவு வந்து, இப்போ அந்த ஆடு வந்து ஃப்ளோட் பண்ண பிறகுதான் அவங்க ஃபீட்பேக் வந்தது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சரியான பிளான் இல்லைன்னு நான் சொல்ல புரியுதா? இதெல்லாம் தவிர்க்கலான்றேன். மார்க்கெட் ரிசர்ச் வந்து இதெல்லாம் தவிர்க்கும். நீங்க ஸ்டடி பண்ணிட்டு அந்த ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. சரியா? இந்த ஆட் டீடைல் வந்து நீங்க வந்து இதுல கூகுள்ல பாருங்க. பெப்சியினுடைய ஆட்
advertising research can take on a wide variety of topics. So என்னென்னலாம் advertising topics இருக்கு, advertising researchல என்னென்ன மாதிரி topicsலாம் இருக்கு. Advertising research can take a wide variety of topics. The following are among them. Demographic research. மூணு டாபிக் நான் சொல்ல போறேன். Demographic researchனா இடம் சார்ந்த ஆய்வு. Researchers will usually divide consumers into different groups based on several criteria such as age and income. Research then study and observe attachment of a product to these criteria. Demographic researchனா என்ன அர்த்தம்னா, அதாவது என்ன ஏஜ் குரூப், என்ன வருமானம், புரியுதா? டெமோகிராபிக் ஸ்டடினா என்ன அர்த்தம்னா, எந்த ஏஜ் இதை விரும்புறாங்க, எந்த வருமானம் இருக்கிறவங்க இதை விரும்புறாங்க, இதுதான் டெமோகிராபிக் ஸ்டடி. இப்போ நீங்க வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு கார் விளம்பரம்னு வச்சுங்களேன், அப்போ டெமோகிராபிக் ஸ்டடிங்கிறது முக்கியம். நீங்க வந்து கார் வாங்கக்கூடியவங்ககிட்ட தான் நீங்க அந்த விளம்பரத்தை நீங்க பண்ணணும், புரியுதா? அப்போ டெமோகிராபிக் ஸ்டடிங்கிறது சில இடத்துல ரொம்ப முக்கியம். இந்த இன்கம் இருக்கிறவன் அதை விரும்புவானாங்கிறது நீங்க யோசிக்கணும். அந்த எந்த இன்கம் இருக்கிறவன டார்கெட் ஆடியன்ஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அங்கதான் நீங்க பண்ணணும். ஸோ டெமோகிராபிக் ஸ்டடி உங்க ப்ராடக்ட் ரிலேட்டடா இருந்தாதான் அது வந்து, அதாவது ப்ராடக்ட் ரிலேட்டடான டெமோகிராபிக் ஸ்டடி பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா தான் அந்த ப்ராடக்ட் சக்சஸ் ஆகும், புரியுதா? இப்போ ஒரு டிவி வாங்குற பையர் யாரு, கார் வாங்குற பையர் யாரு, வீடு வாங்குற பையர் யாரு, இப்போ யோசிக்கணும்ல. வீடு வாங்காத ஒரு செக்மெண்ட் கிட்ட போயிட்டு நீங்க வந்து ப்ராடக்டை லான்ச் பண்ணீங்கன்னா அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த டெமோகிராபிக் ஸ்டடினா இந்த ஏரியாவில் இந்த இப்போ வந்து இவ்வளோ கொஞ்சம் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் ஒரு ஏரியாவில் இருக்காங்க, இந்த ஏஜ் குரூப்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதான் டெமோகிராபிக் ஸ்டடி. அந்த ஸ்டடி பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல அந்த மக்களை பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா அது பெனிஃபிட்டா இருக்கும். அதனால டெமோகிராபிக் ஸ்டடிங்கிறது என்ன வேலை செய்யறாங்க, என்ன வயசு, அவங்களோட வருமானம் என்ன, யாரெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்காங்க, அது வந்து கண்டிப்பா மார்க்கெட் ரிசர்ச்சுக்கு, அட்வர்டைசிங்க்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். The research results are used as input in designing advertising messages and choosing the right advertising media. So இது வந்து நம்ம பண்ற லேஅவுட்டுக்கும் நம்ம பயன்படும். இப்போ சைக்கோகிராபிக் ஸ்டடினா என்னது? ஆட்டிடியூட். அவன் வாங்குவானா வாங்க மாட்டானா, மனோ ரீதியான பழக்க வழக்கங்கள், மனம் சார்ந்த விஷயம். It is to learn consumer attitudes and behavior towards certain products. Just like demographic research output is useful for designing advertising messages and selecting advertising media. So when it has been launched, it has an intended effect. So psychographic studies na purida, attitude, consumer attitude, அவங்களுடைய பையிங் பிஹேவியர், இதுதான் வந்து சைக்கோகிராபிக் ஸ்டடி. அப்புறம் பாப்புலாரிட்டி ரிசர்ச். In addition to knowing the popularity of an ad, research focuses on its reach and frequency. இந்த மூணு விஷயம் கண்டிப்பா தெரியணும். பாப்புலாரிட்டி ரிசர்ச், எந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு ஒரு விஷயம், எந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு, இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல என்ன மார்க்கெட் ட்ரெண்ட்னு சொல்றோம், எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாப்புலரா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு, எது பாப்புலரா இருக்கு இன்னைக்கு, புரியுதா? எது பாப்புலரா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒண்ணு. அப்புறம் சைக்கோகிராபிக் ஸ்டடிங்கிறது 2, அப்புறம் டெமோகிராபிக் ஸ்டடி. இது 3 ஏரியாவையும் நம்ம வந்து ஆய்வுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் வரும். அப்புறம் மீடியா ரிசர்ச்னா என்ன மீடியாவை நீங்க யூஸ் பண்ணலாம். The main goal is to determine the most effective media for advertising success. It is not only about the type of media but also about determining the right time to reach the target audience. One example is நில்சன் சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் இருக்கு, நில்சன் ரேட்டிங், அது மீடியா ரிசர்ச்ல வருது. அது என்ன நில்சன் அப்படிங்கிறது ஒரு மீடியா ரிலேட்டடான ரிசர்ச். ஸோ அட்வர்டைசிங் காப்பி, இப்போ நான் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏரியா வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, அட்வர்டைசிங் ரிசர்ச் பத்தியும் மார்க்கெட் ரிசர்ச் பத்தியும் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து இதுல வந்து என்ன சொல்ல போறேன்னா, இந்த காப்பி ரைட்டிங் இருக்கு இல்லையா, காப்பி ரைட்டிங் எப்படி வந்து நல்லா இருக்கணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு காப்பி ரைட்டிங் எப்படி நல்லா இருக்கணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸும் இங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளுடைய லே அவுட் டிசைன்ல காப்பி ரைட்டிங் ரொம்ப முக்கியம், புரியுதா? அட்வர்டைசிங் காப்பி மீனிங் இம்பார்ட்டன்ஸ் கிரைட்டீரியா. காப்பி ரைட்டிங் அட்வர்டைசிங்கோட ரிலேட் பண்றேன் நான். ஏன்னா அது வந்து ஒரு எஃபெக்டிவா ஒரு ஆடை கொண்டு போறதுக்கு ஸ்லோகன்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா, டிவியா இருந்தாலும் சரி பிரிண்டா இருந்தாலும் சரி. இந்த டயலாக் இருக்குல்ல, காப்பி ரைட்டிங், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So advertising copy or ad copy is a verbal or written component of an advertising message. Have you ever seen classified ads or other advertisements in newspapers? Well, the words in the ad are ad copy. The classified la இருக்கக்கூடிய content இருக்குல்ல,
கிளாசிஃபைட் ஆட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஒரு பர்டிகுலர் விஷயத்த சொல்றது, இதையும் ஆட் காப்பி. அதாவது ஸ்லோகன், ஹெட்லைனு, அது இல்லாம ஒரு ப்ராடக்ட் பத்தி ப்ரீஃப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளாசிஃபைட் ஆட்ல என்னெல்லாம் வரும்? கிளாசிஃபைட் ஆட்ல எப்படி வரும்னா, எந்தெந்த சப்ஜெக்டோ அந்தந்த சப்ஜெக்ட் தனித்தனியா வரும். அதான் கிளாசிஃபைட் ஆட். இப்போ வீடு, ரியல் எஸ்டேட் வீடுனா அதெல்லாம் ஒரு ஏரியாவா இருக்கும். மெடிக்கல் ரிலேட்டடான ஆடெல்லாம் ஒரு கிளாசிஃபை பண்ணியிருப்பான். அதான் கிளாசிஃபைட் ஆட். அதுல என்ன பண்ணியிருப்பான்னா கண்டென்ட் கொடுத்துருப்பான். இப்போ ஒரு வீடு வாங்குறத பத்தி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அது டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பான். அந்த அதாவது டீடைல்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட், அதை தான் ஆட் காப்பின்னு நம்ம சொல்றோம். காப்பிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோ, அதாவது பர்டிகுலர் சப்ஜெக்ட பத்திய கண்டென்ட் ரைட்டிங்க ஆட் காப்பின்னு சொல்லலாம். அதாவது இன்க்ளூடிங் ஸ்லோகன், இன்க்ளூடிங் டயலாக், ஹெட்லைன் தவிர, இப்போ நரசூஸ் காப்பி இருக்குன்னா அதனுடைய ஃபிளேவர் பத்தி நீங்க சொல்றீங்க, அதனுடைய குவாலிட்டி பத்தி சொல்றீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆட் காப்பி. ஆட் காப்பிங்கிறது any writing about a product. So in digital advertising, this section is the main text of the ad that you can click. Text is usually in the second and third lines of advertisement that appear on search engine results or other web pages and is between the title and display. அதாவது டிஜிட்டல் விளம்பரத்துல வந்து இந்த டெக்ஸ்ட் சம்பந்தமான ரைட்டிங் நிறைய நீங்க பார்க்கலாம். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். நீங்க டெக்ஸ்ட் ஆன்லைன்ல டெக்ஸ்ட் சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன், நிறைய கண்டென்ட் ரைட்டிங் வந்து டிஜிட்டல் அட்வர்டைசிங்ல வரும். டிஜிட்டல்ல இப்போ நம்ம வந்து வெப்சைட் எப்படி சர்ச் பண்ணுறோம், அதே மாதிரி விளம்பரங்களும் வந்து இந்த டெக்ஸ்டுவல் ரைட்டிங் வந்து நீங்க சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் கண்டென்ட் நீங்க பார்க்கலாம். ஸோ ஆட் காப்பி, ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஏன் ஆட் காப்பி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆட் காப்பி இஸ் a crucial part of stimulating your audience to take the next step. உங்களுடைய செயல்பாடுகளை மக்களுடைய செயல்பாடுகளை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு ஆட் காப்பி. இதை செய், இதை வாங்கு அப்படின்னு சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ஆட் காப்பி ரொம்ப முக்கியம். therefore designing it as persuasively as possible will attract the reader. The more interested the reader, the more likely they will go to the next stage, for example buying a product. அடுத்த லெவல் உங்களை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்லோகனும் சரி ஆட் காப்பியும் சரி இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. The copywriter writes ad copy to attract attention, encourage desire. Desire என்ன? விருப்பம். Encourage desire, உங்களை விரும்ப வைக்கிறது. Inspire confidence, உங்களுக்கு அந்த பொருள் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது. Inspire confidence and sometimes be provocative. புரியுதா? காப்பி ரைட்டிங் என்னென்ன பண்ணுது? அட்ராக்ட் அட்டென்ஷன், என்கரேஜ் டிசையர், இன்ஸ்பயர் கான்ஃபிடன்ஸ். ஓகே. ரெண்டாவது கிரெடிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் கிரெடிபிலிட்டி? நம்பகத்தன்மை. தெரியுமா? வாட் இஸ் கிரெடிபிலிட்டி? நம்பகத்தன்மை. இந்த காப்பி ரைட்டிங் ஒரு கிரெடிபிலிட்டி ஏற்படுத்தும். உங்க ப்ராடக்ட் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். தான் கிரெடிபிள். Copies must showcase the element of reliability in advertising, so consumers are sure to go to the next stage. The credibility of an ad refers to the level of honesty and originality in the advertising message. Misleading and ambiguous advertisements, of course, can damage the advertiser's reputation. ஒரு நல்ல காப்பி ரைட்டிங் வந்து நம்பகத்தன்மை, ஜெனிவன்னஸ், ப்ராடக்ட் ஒரிஜினலா, அது வேலிடா, ஒரு ப்ராடக்ட் வேலிட்னா தெரியும் இல்லையா? ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா? நம்ம ஒப்பீனியன் கேட்போம்ல, மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். எப்போ நீங்க ஏதாவது வாங்கும்போது தெரிஞ்சவங்களோட ஒப்பீனியன் கேட்பீங்களா? இது வந்து இந்த துணி வாங்கினா கொஞ்ச நாளைக்கு நிற்குமா, இல்லை ஒரு வருஷம் வருமா, இல்லை 6 மாசம்? அதான் வேலிடிட்டி, ஒரிஜினாலிட்டி. காப்பி ரைட்டிங் அந்த வேலையை செய்யுதுன்றான். காப்பி ரைட்டிங் வந்து அந்த டயலாக் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட், அது வந்து நம்பகத்தன்மை ஏற்படுத்துது, வேலிடிட்டி ஏற்படுத்துது, அந்த பொருள் மேல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. அது அப்பதான் கரெக்டான காப்பி ரைட்டிங். ஷார்ட் அண்ட் கிளியர், அது வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கணும், கிளியராகவும், கிளாரிட்டி இருக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ the copywriter must focus on the core message. A clear copy is easy and fast to read by the reader. Understandably, they often won't spend time just for reading advertisements. Interesting keywords, sentences, or phrases that attract the attention of potential consumers are essential. This section must stand out
compared to other parts of a newspaper or website. Good advertising copy. Benefits guarantee. ஒரு guarantee ஏற்படுத்து. This section must contain promises of benefits to be obtained and in accordance with consumer needs. Sorry, how to write a ad copy? There are several steps you must prepare to write a good ad copy. The first step is to find the right target audience. ஒரு நல்ல காப்பி ரைட்டிங் எழுதணும் அப்படின்னா யாருக்காக எழுதுறீங்கன்னு ரொம்ப டார்கெட் ஆடியன்ஸ் வச்சு தான் காப்பி ரைட்டிங் எழுதணும். பிளாங்கா எழுதக்கூடாது. அப்போ நல்ல காப்பி ரைட்டிங் பண்ணினா இது யாரு? இப்போ காஃபி விரும்புறாங்க, காஃபி குடிக்கிறவங்க யார்? அவங்களுக்கு தான் நீங்க காப்பி ரைட்டிங். கரெக்டா? காப்பி ரைட்டிங் டார்கெட் ஆடியன்ஸ் நோக்கி தான் இருக்கணுமே தவிர அதை பொதுமைப்படுத்த முடியாது. ஸோ ஃபைண்ட் அவுட் த நீட்ஸ் அண்ட் வாட் மேக்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட். அப்போ மக்கள்கிட்ட எந்த தட்டு மக்கள் இந்த ப்ராடக்டை லைக் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க காப்பி ரைட்டிங். ரைட் டவுன் a few words that represent those needs and interests. அதாவது ஃபைண்ட் அவுட் their needs, மக்களுடைய தேவை என்ன, and what makes them interest, எது அவங்கள தூண்டுது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் காப்பி ரைட்டிங் எழுதுறது. The next question is how to get your audience to pay attention to ad copy. அவங்களுடைய கவனத்தை எப்படி திசை திருப்புறது? அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம். அவங்களுடைய கவனத்தை எப்படி திசை திருப்புறது? அப்ப என்ன பண்ணலாம்னா, கரண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இஷ்யூ ரிலேட்டடா கூட நீங்க காப்பி எழுதணும். கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயமா வச்சு கூட நீங்க காப்பி எழுதணும். அப்போ கவனம் திரும்பும். மக்களுடைய கவனத்தை திருப்புறது. இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல இருக்கு, இன்னைக்கு ஏதாவது ஒரு படம் ஃபேமஸா இருக்குன்னா அந்த படத்தினுடைய சப்ஜெக்ட் வச்சு கூட காப்பி ரைட்டிங் நீங்க பண்ணலாம். அப்போ மக்களுடைய கவனம் திரும்பும். எல்லாருடைய கவனமும் ஒரு விஷயத்துல இருக்கு. ஸோ அந்த விஷயத்த நீங்க எடுத்து காப்பி ரைட்டிங்ல யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மக்களுடைய கவனம் முழுமையா இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லணும்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹவு டு கெட் யுவர் ஆடியன்ஸ் டு pay attention to ad copy. It might be very small. Viewers won't pay attention to your copy. Why? Because there are so many advertisements that they see every day, hundreds or even thousands. அதாவது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் விளம்பரங்கள் இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாரும் காப்பி ரைட்டிங் எழுதுறான். அதுல இருந்து உங்க காப்பி எப்படி டிஃபர் ஆகுது? நிறைய காப்பி ரைட்டிங் படிக்கிறீங்க, எந்த காப்பி ரைட்டிங் மைண்ட்ல நிக்குது, எந்த ஸ்லோகன் மைண்ட்ல நிக்குது? அப்போ அதுக்கு ஏதாவது நீங்க பண்ணணும்ல. கரெக்டா நான் சொல்றது? சில காப்பி ரைட்டிங்லாம் நம்மளே முணுமுணுப்போம், நமக்கு லைக் பண்ணுவோம், நிறைய ரிப்பீட்டடா டிவியில வருது அப்படின்னா அதுவே நம்ம பழக்கத்தை வரும், நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஞாபகம் வரும். கரெக்டா? ஸோ ஃபார் திஸ் ரீசன், டு பி எஃபெக்டிவ், மேக் யுவர் காப்பி ஆஸ் ப்ராமினன்ட் ஆஸ் பாசிபிள். திஸ் ஸ்டேஜ் ரிக்வயர்ஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. ப்ராமினன்ட்டான காப்பி ரைட்டிங் பண்ணணும்னா கண்டிப்பா கிரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இங்க 8 எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் காப்பி ரைட்டிங். முக்கியமா 8 பாயிண்ட் நான் சொல்ல போறேன். காப்பி ரைட்டிங்க்கு முக்கியமான 8 பாயிண்ட். அது என்னன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பாயிண்ட் நம்பர் 1, கிளியர் அப்ஜெக்டிவ். உங்க நோக்கம் கிளியரா இருக்கும். காப்பி ரைட்டிங் எழுத போறீங்கன்னா உங்க நோக்கம் கிளியரா இருக்கும். கம்பெல்லிங் மெசேஜ், கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு மெசேஜ், முக்கியமான ஒரு மெசேஜா இருக்கும். கம்பெல்லிங் ஆஃபர், ஏதாவது ஒரு ஆஃபர் பத்தி நீங்க சொல்லலாம். காப்பி ரைட்டிங்ல ஏதாவது ஒரு ஆஃபர் பத்தி சொல்லலாம். எவிடன்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ், ஏதாவது ஒரு பெனிஃபிட் பத்தி நீங்க சொல்லலாம். கிளியர் அண்டர்ஸ்டூட் டோன், நல்ல ஒரு கிளாரிட்டியோட சொல்லணும். நீங்க a means of responding, ஒரு ரெஸ்பான்ஸை நீங்க கொடுக்கணும் மக்களுக்கு. ஒரு ரெஸ்பான்ஸை நீங்க கிரியேட் பண்ணலாம். a call to action, இதை செய்யுங்கன்னு சொல்லி தூண்டுறதுதான் a call to action. இன்னைக்கு கிடைக்குது, இது இன்னைக்கு அவைலபிள், இது இன்னும் 2 நாள்ல அவைலபிள், இன்னைக்கு நாளைக்கு இருக்கும் சொல்லுவோம்ல. இந்த 3 நாள் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கு, அதுல கிடைக்கும் இது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன அப்படின்னா a call to action. பாருங்க, இந்த வர வாரம் இன்னைக்கு நாளைக்குன்னு நினைக்கிறேன், இந்த 3 நாள்ல பிளாஸ்டிக் பத்தி ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. எங்க அந்த ட்ரேட் சென்டர். அப்போ அதை அவன் விளம்பரத்துல போடுறான். எங்க போடுறான்? பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்க ஒரு விளம்பரத்துல நான் பாக்குறேன், நான் வண்டியில போகும்போது பாக்குறேன். இந்த 3 நாள் பிளாஸ்டிக் பத்தி ஒரு ஷோ இருக்கு. பிளாஸ்டிக் வீட்டு உபயோக பொருள், பிளாஸ்டிக் பத்தியான விழிப்புணர்வு. அப்ப அதுதான் கால் டு ஆக்ஷன். புரியுதா? கால் டு ஆக்ஷன். அட்லீஸ்ட் 1 இமேஜ். காப்பி ரைட்டிங்கோட கண்டிப்பா ஒரு குறைந்தபட்சம் ஒரு படமாவது இருக்கணும். ஃபுல்லா டெக்ஸ்ட் இல்லாம ஏதாவது ஒரு டிஸ்பிளே இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த காப்பி ரைட்டிங்க்கும் அது எஃபெக்டிவ், அந்த இமேஜுக்கும் அது எஃபெக்டிவ்.
இங்கதான் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ். நான் படம் நிறைய படம் போடணும்னு சொல்ல, ஒரு 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 விளம்பரத்துல ஏதாவது ஒரு படம் இருந்து காப்பி ரைட்டிங்கோட சேர்ந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து, ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது விஷுவல் கல்ச்சர். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சூழல் வந்து படத்தை தேடுறோம். படம் எங்க இருக்குன்னு நம்ம தேடுறோம். படம் கண்ணில் மாட்டுது. அதனால இமேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. இப்போ வந்து இது வரைக்கும் நான் வந்து இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அட்வர்டைசிங் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச், அப்புறம் மார்க்கெட் ரிசர்ச்சுடைய பெனிஃபிட்டு, அதுக்கப்புறம் வந்து காப்பி ரைட்டிங்குடைய முக்கியத்துவம். இப்போ வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இது வந்து ஒரு யூனிட் இருக்கு நம்ம பாடத்துல, ஒரு யூனிட் இருக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னா என்ன தெரியுமா? ஒரு இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரர் பாயிண்ட் நான் பேசுறேன். மேனுஃபேக்சரர் பாயிண்ட், ஒரு ப்ராடக்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டடி பண்ணணும். ப்ராடக்டை டெவலப் பண்றீங்க, புதுசாக பிஸ்னஸ் பண்ண போறீங்க, புதுசாக பிஸ்னஸ் பண்ண போறீங்க, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புது லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் ஸ்டடி, மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணாம நீங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆகும். ஸோ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஆல்சோ கால்ட் நியூ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், is a series of steps that includes conceptualization, design, development and marketing of newly created or newly rebranded goods or services. So இது என்னன்றதை பார்க்கலாம். 3 ஸ்டேஜஸ் இருக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். டிசைன் ஃபேஸ், ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேஸ். அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறான், 2 days to 1 month. 3 ஸ்டேஜஸ்ல டிசைன் ஃபேஸ் என்ன செய்ய போறோம்னு நம்ம ஒரு டிசைன் பண்ணணும். ரெண்டாவது புரோட்டோடைப்பிங் ஃபேஸ். புரோட்டோடைப்பிங்னா ஒரு மாடல் பண்ணி பார்க்கறது, ரஃபா ஒன்று பண்ணி பார்க்கறது, தெரியுதா? அப்புறம் அதை வந்து ப்ரொடக்ஷன் ஃபேஸ், 3வது ஃபேஸ். இது வந்து நான் வந்து ஒரு லே அவுட் கூட நான் டிசைன்ல கூட நான் சொல்லுவேன். டிசைனுக்கு கூட ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது கூட இதை 3 நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல மாடல் பண்றது கூட நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஒரு பிளான் பண்ணுவீங்க, அப்புறம் ஒரு டம்மி பண்ணுவீங்க, அப்புறம் ஃபைனல் பண்ணுவீங்க. கரெக்டா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட அதை பொருத்தி பார்க்கலாம். அதை ஒரு ப்ராடக்டா வச்சு நம்ம பொருத்தி பார்க்கலாம். இல்லை ஒரு மாடல், ஒரு ப்ராடக்ட் மாடல் நம்ம பண்றோம், முதல்ல டிசைன் பண்றோம், அப்புறம் அதை டம்மி பண்ணி பார்க்குறோம், அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். So the product development process appears simple at first glance. There is actually a great deal of time, effort and resources involved during every phase. To get a new product to market in a reasonable time frame without going bankrupt, கடனாளி ஆகாம தடுக்கிறதுக்கான வழிமுறை சொல்றேன். You have to break each of these phases down into smaller steps and consider every detail, no matter how minor. இந்த 3 ஃபேஸ் இருக்குல்ல, இதுல கூட இன்னும் கூட நீங்க சின்ன பிளான் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபேஸ்லயும் இன்னும் திட்டமிடல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி இல்லாம எந்த ஒரு இதுலயும் இறங்கக்கூடாது. அதுக்கு தான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இஸ் ஹார்ட் ஒர்க். Many entrepreneurs and startups make the mistake of jumping right into the development process without having a clear plan of action or direction. A few days of preparation could save you months of production delays in the future. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க சரியான திட்டமிடல் இல்லாம பண்ணாங்கன்னா பாதியில மாட்டிக்குவாங்க. புரியுதா? கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, 1 மாசம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி திட்டமிடலோட பண்ணீங்கன்னா அது தொழில நல்லா பண்ணும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன பிளானிங் டயக்ராம் ஒரு ரெஃபரன்ஸுக்காக போட்டேன். அடுத்தது இந்த டிசைன் ஃபேஸ்னா என்னன்னு சொல்றேன் நான். இந்த 3 ஃபேஸ் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? இந்த 3 ஃபேஸ்ல டிசைன் ஃபேஸ்னா என்ன, புரோட்டோடைப்னா என்ன, ப்ரொடக்ஷன் ஃபேஸ்னா என்னன்னு சொல்ல போறேன். Perform thorough market research to identify customer pain points or gaps in the market. Thorough market study. Design phase பண்ணும்போது நமக்கு thorough market study இருக்கும். Brainstorm your design taking into account functionality, ease of manufacturing, marketability, assembly and aesthetics. Marketability என்ன? அது மார்க்கெட்ல போகுமா அப்படிங்கறத பார்க்கணும். அதே மாதிரி aesthetics என்ன? அது அழகா இருக்கான்னு பார்க்கணும், அதுவும் முக்கியம். புரியுதா? கலர்லாம் நம்ம பார்க்கணும்ல, ப்ராடக்ட் கலர்லாம் பார்க்கணும். டிசைன் ஃபேஸ் தான் யோசிக்கணும். செலக்ட் மெட்டீரியல்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் காஸ்ட். மீட் வித் an experienced engineer to ensure your product is as functional and efficient as it could be. Create a detailed model of your design. இதான் இது வரைக்கும் டிசைன் ஃபேஸ். புரியுதா? இப்போ அடுத்த ஃபேஸ், நெக்ஸ்ட் ஃபேஸ் புரோட்டோடைப்பிங் ஃபேஸ். மேக்கிங் a quick working prototype of the design. ஒரு டம்மி பண்றது. Ideally using rapid prototyping tools and cost effective materials. Evaluate the prototype and make changes to the original design
as needed. Keep a record of all your past designs so you can return to them if you run into a dead end. நீங்கள் ஏற்கனவே பண்ண டிசைன்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் மாடல்ஸு சாம்பிள்ஸ்லாம் வச்சுட்டு தான் ப்ரோட்டோடைப் பண்ணணும். அதில் சூஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரோட்டோடைப்புங்கிறது ஒரு டம்மி பண்ணுறது, எதை பண்ணலாம்னு முடிவு பண்ணணும் இல்லையா. நிறைய லே அவுட் பண்ணுறோம், எதை பண்ணலாம், எதை மாடலாக பண்ணி பார்க்கலான்னு ஒரு முடிவு பண்ணணும். So continue producing and testing prototypes until you reach your deadline or feel satisfied with the design. Create a very detailed model of your final design for manufacturing. So இது ரெண்டாவது பேஸ். இப்போ மூணாவது பேஸ் ப்ரொடக்ஷன் பேஸ். Decide how many products you would like to manufacture. என்னெல்லாம் பண்ண போறோம், என்ன ப்ராடக்ட், எத்தனை ப்ராடக்ட் பண்ண போறோம். Define tolerances of your product design. டாலரன்ஸ்னா என்ன, அது எவ்வளோ நாள் நீடிக்கும். டாலரன்ஸ், அந்த ப்ராடக்டோட டாலரன்ஸ் நம்ம பார்க்கணும். Identify the equipment and machining you need to build the design as well as anticipated labor or engineering expertise. You also need to design a custom mold based on whether you are doing limited production or mass production. நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம், ரீட்டெயிலாக பண்ண போகிறோமா இல்லை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோமான்றது யோசிக்கணும். Obtain these resources or seek out a contract manufacturer that already has 3 resources. These resources. Obtain these resources or seek out a contract manufacturer that already has these resources. அதாவது ஒரு மேனுஃபேக்சரரை கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கணும். ஏற்கனவே இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரரை நம்ம வந்து மாடல் பண்ணி கொடுக்க சொல்லி, ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லி, என்ன நம்மளே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த ஆளை என்கேஜ் பண்ணணும். இஃப் யூ ஒர்க் வித் ஏ கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் ஆஸ் பர் ஏ டீடைல்டு எஸ்டிமேட் இன்க்ளூடிங் டோட்டல் காஸ்ட். இப்போ நீங்கள் அடுத்த ஆளை என்கேஜ் பண்ணுறீங்கன்னா காஸ்ட் எல்லாம் கேட்கணும். புரியுதா? நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல, இன்னொரு ஆளை வேலை வாங்க போகிறீங்க. அவனை வந்து மார்க்கெட் பண்ணி கொடுக்க சொல்ல, அதாவது நீங்கள் தேர்வு பண்ணி டிசைன் பண்ண மாடலை பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க. ஸோ if you manufacture your own products, put together a detailed budget that includes padding for delays, equipment downtime, changes in material cost or other unexpected expenses. Begin manufacturing and assembling your product. Perform quality control tests. Ship your product to your warehouse, retailers or directly to customers. If you plan on manufacturing more products, take note of any complications you face so you can refine these in the future. ஸோ நீங்கள் என்ன திட்டமிடுறீங்கன்றது அதை பொறுத்து தான் உங்களுடைய தயாரிப்பு. என்னெல்லாம் நீங்களாக தயார் பண்ணாலும் பண்ணலாம், அடுத்த தயாரிப்பாளரையும் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ தயாரிப்பாளரை பயன்படுத்தும் போது அவங்கள்ட்ட பட்ஜெட்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு அது அஃபோர்டபுளாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பற்றியான ஒரு ஷார்ட்டான கண்டென்ட். சரியா? இப்போ இதோட வந்து இதை வந்து ஓரளவுக்கு நான் இப்போ வந்து என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அட்வர்டைசிங் ரிசர்ச்சு, மார்க்கெட் ரிசர்ச்சு, காப்பி ரைட்டிங்கு, என்ன அப்புறம் மார்க்கெட் ரிசர்ச்சுடைய பெனிஃபிட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு அதில் இருக்க ஸ்டேஜஸ் இதோட முடிச்சிடறேன் நான். சரியா? தேங்க்யூ.